மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் கணிக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இயல் 8ல் முகம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இப்போ இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நம்மளுடைய சுய உருவங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைய சூழலில் நம்மளுடைய உண்மையான முகம் எது அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பல பேர் நம்மளுடைய அடையாளங்களை இழந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதியாக இது திகழ்கிறது. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் பிம்பம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம் நாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த பிம்பம் அப்படிங்கிற துணைப்பாடம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், நாம் வாழக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பணியாற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அங்கே நம்மளுடைய உண்மையான முகத்தை மறைத்து வாழ்வதற்காக, வருவாய்க்காக போலியான ஒரு தோற்றத்தில் வாழ்வதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பகுதி அந்த பிம்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அப்போ அதே போல தான் இந்த முகம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் நாம் வாழ்வதற்காகவும் வருவாய்க்காகவும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான முகங்களை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்களை மையப்படுத்தி இதில் இருக்கக்கூடியது. பெண்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய அடையாளத்தை இழந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல். நல்ல படித்தவர்களாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு குடும்பம் அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய தனித்திறமையை மறைத்து குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள், மறந்து வாழக்கூடியவர்கள். ஆக அவர்களுடைய உண்மையான முகம் எது என்பதை நமக்கு அடையாளம் காட்டுவதற்காக இந்த பகுதி நமக்கு கொடுத்துருக்குது. ஆக அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் முதல்ல நம்மளுக்கு நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதி. சுகந்தி சுப்பிரமணியம் அவர்களுடைய படைப்புகள். இது நமக்கு சுகந்தி சுப்பிரமணியம் அவர்களுடைய படைப்பு. இது நமக்கு ஒரு மதிப்பெண்ணுனா நும் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள முகம் என்னும் தலைப்பு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இக்கவிதை தொகுப்பு தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு சொன்னால் சுகந்தி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லலாம். இவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் கோவை புறநகரில் ஆலந்துறை என்னும் சிறு கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமையாக முடியாத ஒரு நிலையில் திருமணமாகி கணவன் தந்த நம்பிக்கையில் எழுதத் தொடங்கிய இவர் தனித்து விடப்பட்ட பெண்களின் அனுபவங்களை நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும், மீட்டெழுதலின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 2 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய கவிதைகள், சில சிறுகதைகள் சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் என்னும் பெயரில் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் சுகந்தி சுப்பிரமணியம் எழுதிய இந்த படைப்புகள், கவிதை தொகுப்புகள், இக்கவிதையில் என்ன பண்ண நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் மையப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரின் தன்னிடம் உள்ள தனித்திறமைகளால் தான் அடையாளம் காணப்படுகிறார்கள். இப்போ நம்மக்கிட்ட என்ன தனித்திறமைகள் இருக்குதோ அதை வைத்து தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகுக்கு நாம் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுகிறோம். அப்போ நம்ம ஒரு நகைச்சுவை ஆளராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நகைச்சுவை முகத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம், வெளியில் அடையாளம் காணுகிறோம். அதுவே ஒரு கலெக்டர் அப்படின்னு சொன்னால், அவர் கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் வெளியில் என்ன பண்ணுறார், அடையாளம் காணுகிறார். இப்போ நம்மளுடைய உறவுக்காரர்களோட நம்ம பேசும்போது கூட சொல்லுவாங்க இல்லையா, நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் எந்நேரம் பார்த்தாலும் கோபத்தோடைய சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய முகத்தை வைத்து தான் நமக்கு ஒரு அடையாளம், நாம் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ அந்த முகம் எதை வெளிப்படுத்துகிறதோ அதுதான் நம்மளுடைய அடையாளம். அப்போ இல்லற வாழ்வில் வாழும் பெண்கள் தான் தொலைத்த அடையாளங்களை தேடியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்காகவே இந்த கவிதை. அப்போ வாழ்க்கையில் எதர்ச்சியான ஒரு சூழலில் இந்நிலை சிறு சிறு கவனிப்புகளும் கவிதைகளாக நமக்கு என்ன பண்ணிடுது, களத்தில் அழகாக எடுத்து கொடுத்துருக்கிறார். இப்போ இதில் அவர் எழுதிய இந்த புதையுண்ட நகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அது
யார் தொகுத்து வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா கவிஞர் மீரா அவர்கள் தொகுத்து வெளியிட்ட ஒரு பகுதி, மிக முக்கியமானது. மீண்டெழுதலின் ரகசியம் அப்படிங்கிறது இவருடைய 2வது பகுதி. அப்போ தொடர்ந்து மன துன்பங்களில் போது கவிதைகள் எழுதுவதை இந்த சுகந்தி சுப்பிரமணியம் ஒரு பழக்கமாகவே கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மனசு, அவருடைய மனது எப்போதெல்லாம் ஒரு கவலையில் இருக்கிறதோ அப்போது ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து வச்சு உட்காந்து அவருடைய நினைவுகள் என்ன பண்ணார், அழகாக எழுதுவாங்க. இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னு சொன்னால் 2/11/2009 தான் இவர் இறந்திருக்கிறார். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பகுதி, உறவுகளோடு வாழும்போது எனது முகத்தை காணவில்லை, உறவுகளோடு வாழும்போது எனது முகத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வாழக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ளேயே தொலைந்த பின் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வாழக்கூடிய இடத்துல நான் என்னை தொலைத்து விட்டு நான் என்ன பண்ணுறேன், தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்னை இன்னும் அப்படின்னு சொன்னேன். நான் யார், எனது முகம் முகவரியற்று போனது அப்படின்னு சொன்னேன். அப்போ எனது உடல் என்னை மறந்து போனது, நான் யாருன்னே மறந்து போச்சு இல்லையா. ஒரு திருமணத்திற்கு பின் ஒரு பெண், திருமணத்திற்கு முன்னால் ஒரு சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மென்பொறியாளராகவோ அல்லது வன்பொறியாளராகவோ என்ன பண்ணியிருக்கலாம், பணியாற்றி இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்ற வந்த பிறகு அதை மறந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டார். ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு முகம், அதனால்தான் கோணத்தில் இயல்பின்றி சலனமற்று கிடக்கின்றது அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல எந்த மாதிரி நம்மளுடைய தோற்றம் வேணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சூழலை மாற்றிக்கொள்ளலாம். எனது முகத்தை நான் மறந்து விட்டாலும் அதை இப்போதாவது நான் என்ன பண்ணணும், தேடித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னேன். நான் என்னுடைய முகத்தை மறந்துட்டேன், மீண்டும் என்னுடைய அடையாளத்தை நான் என்ன பண்ணணும், தேடித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதான் நம்மளுக்கு நுழைய முன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுவதில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அப்போ நீ ஒரு சிறந்த ஒரு வில்வித்தை காரன் அப்படின்னு சொன்னால் அதில் உன்னுடைய எழுச்சி ஊக்கம் உன்னை அடையாளப்படுத்தும். ஒரு சிறந்த நடன கலைஞர் இல்லையா, சிறந்த ஒரு போர் வீரர், ஆக எல்லாமே உன்னுடைய முகம் நமக்கு அடையாளப்படுத்தும். அதை தான் சொன்ன, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார் அப்படின்னு சொன்னான். இந்த சமுதாயத்தில் நீ யார் என்பதை வெளியில தெரியல அப்படின்னு சொன்னா நீ உன்னுடைய அடையாளத்தை இழந்தவன், உன்னுடைய முகத்தை இழந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆக நீ யார் இந்த சமுதாயத்தில் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியது உன்னுடைய முகம். சமுதாயத்தின் இறுக்கமான ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை சிக்கி திணறும் பெண் இதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு சொன்னார். தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நாம் யாரு என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். அப்போ நம்ம திறமை என்ன என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அதில் தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்குது. ஒரு நடன கலைஞராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை உலகிற்கு காட்டித்தான் ஆக வேண்டுமாக தன்னுடைய அடையாளங்களை தேடணும். அதுதான் உன்னுடைய முகம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் நம்மளுக்கு அழகாக பாடல் வரியில் கொடுத்துருக்கிற மறுமலர்ச்சி பாடல் படிக்கும்போது நமக்கு தெரியும். முகங்களுடன் முகம், எனது முகம் காணவில்லை. இப்போ இங்கே நிறைய முகங்கள் இருக்குது என்கிட்ட, சிரிப்பு, அழுகை இல்லையா, கோபம், வெட்கம், இந்த மாதிரியான நிறைய முகங்கள் என்கிட்ட இருக்குது. முகங்களுடன் முகம், எனது முகம் காணவில்லை. இப்போ இதில் எது என்னுடைய உண்மையான முகம்? நான் என்னுடைய முகத்தை என்ன பண்ணுறேன், தேடுகிறேன். இன்னமும் என்னுடைய முகத்தை நான் என்ன பண்ணுறேன், தேடுறேன். இதில் எது என்னுடைய முகம்? குழந்தைகளிடம் காட்ட வேண்டிய முகம் ஒன்று என்னிடம் உள்ளது. என்னுடைய வயதில் மூத்தவர்களிடம் காட்ட வேண்டிய முகம் ஒன்று உள்ளது. என்னுடைய வயதில் சிறியவர்களிடம் காட்டக்கூடிய முகம் ஒன்று உள்ளது. எதிரிகளிடம் காட்டக்கூடிய ஒரு முகம் உள்ளது. நண்பர்களிடம் காட்டக்கூடிய முகம் ஒன்று என்கிட்ட உள்ளது. இத்தனை முகம் என்னிடம் உள்ளது. ஆனால் இதில் என்னுடைய முகம் எது தேடுகிறேன் இன்னமும். எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இதுக்கு முன்னால் இருந்த என்னுடைய தனித்தன்மை இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு எனது முகம் முகவரியற்று போனது. எனக்கு அடையாளம் என்பது இந்த சமுதாயத்தில் இல்லை. முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. உன்னுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறது நீ தொலைத்து விட்டால் உனக்கே உன்னை யார் என்று அடையாளம் தெரியாது. பாடல் இருக்குது இல்லையா, நான் யாரு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற பாடல் வரிகள். அப்போ அதுதான் நமக்கும். உன்னுடைய அடையாளங்களை நீ எப்போது இழக்கிறாயோ அப்போது உனக்கே உன்னை மறந்து போகும் என்பதுதான்
அழகான கருத்து. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகங்களை தேடியபடி. என்னுடைய மனம் போன போக்கில் நான் என்ன பண்ணுறேன்? தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் யாரு, என்னுடைய முகம் என்ன, என்னுடைய அடையாளம் என்ன, நான் அலைந்து எனது முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் நான் யார் என்பதை காட்ட வேண்டும். அதற்கு என்னுடைய தனித்திறமை எது? எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடக்கின்றது அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு முகமும் என்கிட்ட இருக்குது. அத்தனை முகமும் அதற்குண்டான நோக்கத்தில் மட்டுமே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோபம் அனைத்தையும் அடைக்க கொண்டு அங்கு தலை குனிந்து கைகட்டி கூனி குறுகி வேலை செய்தால் மட்டுமே நாம் அங்கே பிழைக்க முடியும், வருவாய் ஈட்ட முடியும். அதே வீட்டில் நம்மளுடைய முகம் வேறு, வேலை செய்யக்கூடிய இடத்தில் நம்மளுடைய முகம் வேறு. அதான் சொன்ன எல்லா முகமும் அதனாதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடக்கின்றது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. என்னுடைய முகம் எப்போ எந்த சமயத்தில் எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதில் எது என்னுடைய உண்மையான முகம்? ஆனால் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். அப்போ நான் யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் இதில் என்னுடைய உண்மையான முகம் எது என்பதை நான் இந்த உலகத்திற்கு காட்டியாக வேண்டும் இல்லையா? நம்மளுடைய முன்னாள் அரசியல் தலைவர்கள், முன்னாள் முதல்வர், அவருடைய அடையாளங்கள் அப்படின்னு சொன்னால் துணிவு என்பது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம். சிறந்த பேச்சாளர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம், சிறந்த நாடக நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், சிறந்த திரைப்பட நடிகர் அப்படிங்கிற ஒரு அடையாளம், சிறந்த ஒரு ஆசிரியர், சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அடையாளம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள். இதில் நம்மளுடைய அடையாளம் எது என்பதை நாம் சிந்தித்து இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து கொண்டு தங்கள் முகவரியை, அவரவர் முகம் எது என்பதை சற்றே சிந்தித்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதுதான் சுகந்தி சுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்து என்பதை பதிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.